நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா எடுத்து வை வரேன். இங்க நிறுத்து. ஒரு நிமிஷம். சு 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 அடக்கடவுளே, பிரசன்ன வந்துட்டான் போல இருக்கு. ஷெல்ஃப் எல்லாம் பூட்டி தானே வச்சிருக்க? இங்க யார் இல்லையா? சு 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 இந்த சத்தம் எங்க இருந்து வருது? பால். ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? அக்கா, ஆட்டோ சார்ஜ் 200 ரூபாய் நீ கொடுத்துரு. என்கிட்ட பணம்லாம் இல்ல. நானடா உன்னை இங்க வர சொன்னேன். நீ அப்படி சொல்லலாம்க்கா, ஆனா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? 4 லேடிஸ் இந்த வீட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுலயும் சின்ன வயசுல அம்மா 3 பொண்ணுங்க. நீ உள்ள போய் கௌரி கிட்ட காசை வாங்கிக்கோ. சு பால். லேட் ஆயிடுச்சா? சொசைட்டி மூடி இருப்பாங்கல்ல. நான் இன்னைக்கு லீவுப்பா, வெளியில போயிட்டு வரேன். அப்ப டீயாவது குடிச்சிட்டு போ. வேணாம்பா. அதையும் சேர்த்து கொடுக்கலாம்ல. அக்கா வாங்கிட்டேன். கௌரி, இன்னைக்கு அது கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா? என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இஷ்டத்துக்கு கிளம்பி வரதுக்கு நான் ஒன்னும் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் இல்ல. அங்க வேலை பாக்குற ஒரு சேல்ஸ் கேர்ள். அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. காவியா எங்க போனா? காவியா, சீக்கிரமா கிளம்பு. அக்கா கிளம்பிட்டா பாரு. இன்னைக்கு இவ ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ண போறா. இன்னைக்கு லேட் ஆகல. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா நான் வேற வண்டி புடிச்சு போயிடுவேன். ஐயோ வேண்டாம், நீ வேற வண்டிலாம் பிடிக்க வேண்டாமா. மாமா உன்ன ஆட்டோல போய் விட்டுறேன். கௌரி, காயத்ரிங்க அவ சீக்கிரமே கிளம்பிட்டா. போற வழியில 2-3 வீட்ல சீட்டு காசு வாங்கணும்னு சொன்னா. வா, நாங்க கிளம்புறோம். ஓகே. அப்புறம் மாமா மத்தியானம் கிளம்பிடுவாமா? சரி மாமா. அக்கா, சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வைக்கா, பயங்கரமா பசிக்குது. எங்கடா காயத்ரி? பாட்டிமா, நீங்க எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி வயசான காலத்துல அலையறீங்க? பென்ஷன் காசை நான் வீட்ல வந்து கொடுக்க மாட்டேனா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த பென்ஷன் காசை பார்த்த உடனே அதை புடுங்கிக்கிட்டு தண்ணி போட போயிடுவான். காயத்ரி, ரெஜிஸ்டர் லெட்டர்லாம் ரெடியா இருக்கு, எடுத்துக்கோ. பென்ஷனை கொடுத்துட்டு வரேன் மாஸ்டர். என்ன இது? இது உனக்கு தாமா. இத இப்போதைக்கு நீங்களே வச்சுக்கோங்க பாட்டிமா. எனக்கு தேவைப்படும் போது நானே கேட்டுக்கிறேன். சீக்கிரம் கொடுங்க மாஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் லெட்டர்லாம் பார்க்கும்போது என் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிரும். அது ஏன் தெரியுமா? இதுல ஏதாவது ஒண்ணு ஏன் வீட்டுக்கா இருக்குமோன்னு பயம். சாகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காரு. பேங்க்ல இருந்து எப்ப வேணாலும் ஜப்தி நோட்டீஸ் வரலாம். சரி மாஸ்டர், நான் கிளம்புறேன். ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த லெட்டர்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு இடம் போக வேண்டியது இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு வழக்கம் போல லேட்டா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா.
சுகுணா கொஞ்சம் சீக்கிரமா செய்யி. பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் போதும்க்கா. எல்லா வேலையும் நான் முடிச்சிருவேன். ஆமா, இன்னைக்கு நீங்க ஊருக்கு திரும்பி போறீங்களா என்ன? போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நந்தன் விட மாட்டான். நான் நாளைக்கு போனா போதும்னு அவன் சொல்றான். வீட்ல கோழி ஆடெல்லாம் இருக்குல்ல, அத பத்தி நினைக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா சாமிக்கு வேண்டி இருந்தோம். வேலை கிடைச்சு 2 வருஷம் ஆச்சு. இப்பதான் கெடா வெட்டுறோம். மாதவி அக்கா இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இருக்கு. எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கே. எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பாருங்க. சரிக்கா. உனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கட்டுமாமா? கொடுங்க. இந்த கண்டிப்பா பரிசு விழும். தேங்க் யூ. வாமா. எங்கடா காயத்ரி? அவ வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்ணூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்ததே உன்னை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அந்த பொண்ணையும் பார்க்கதான். இன்னைக்கு நான் அவளை பார்த்தே ஆகணும். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா இன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம். உங்களுக்கு காயத்ரி பிடிக்குமா? பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்றேன். டேய், சாமி தரிசனம் கொடுக்க போறாரு. எங்கடா அவ? வருவாளா இல்லையா? உன்னை ஏமாத்திட்டாளா? நீங்க வரீங்கன்னு அவகிட்ட நான் சொல்லல. அவ வருவா, சாமி பாக்குறதுக்கு கண்டிப்பா வருவா. காயத்ரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கா. சாரில இன்னும் அழகா இருப்பா. யாரவங்க? என்னோட அம்மா. சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் வரல, உன்னை பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு நம்மளை பத்தி அம்மா கிட்ட சொன்னீங்க? இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அம்மா கிட்ட நான் எதையும் மறைக்கிறது இல்லை காயத்ரி. அடக்கடவுளே, அம்மாக்கு இவ்வளவு பிடிச்சா நல்லா இருக்கும். நீ வா. இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டுட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. வா. அம்மா, காயத்ரி. அம்மா நீங்க வந்திருக்கீங்கன்னு இவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ச்சே, அதான் நான் இப்படி யூனிஃபார்மோட வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு உன்னையும் உன்னோட வேலையையும். நீ என்னோட பையனுக்கு ஏத்தவதான். நீ முத்தப்ப சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உங்க 2 பேர் கல்யாணமும் சீக்கிரம் நடக்கணும்னு தானே? இல்ல, என்னோட கௌரி அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுல உள்ளவங்க சம்மதம் கிடைச்சிருச்சுன்னா சீக்கிரமே உங்க கல்யாணத்தை நடத்திடலாம். இங்க பாரு, நான் உங்க வீட்டுக்கு நாளைக்கு வருவேன்.
ஐயோ அது வேண்டாம்மா. என்னாச்சு? இவனை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, கௌரி அக்கா கல்யாணம் முடியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அக்காவுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு துளி கூட இல்லை. அதனாலதான் நான் இவரை லவ் பண்ற விஷயத்த இன்னும் என் வீட்டுல கூட நான் சொல்லவே இல்லை. கௌரி நல்லா அழகா இருப்பான்னு தானே இவன் சொன்னான். ஆனாலும் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? வரவங்களுக்குலாம் எங்க அக்காவை பிடிக்குது. ஆனா வரதட்சணை கேக்குறவங்கள எங்க அக்கா ஒத்துக்க மாட்டான். அப்படின்னா அவ வீட்லயே தான் இருக்கணும். எல்லாரும் என் பையன் மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இவன் எனக்கு ஒரே பையன். இவன் கல்யாணத்தை நான் சீக்கிரமே முடிச்சாகணும். உன் அக்காவுக்கு அப்புறம்தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றத பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கே. அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? காயத்ரி, எனக்கு அப்பவே தெரியும் நீ இப்படித்தான் பேசுவேன்னு. உன் அக்கா மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்கல்ல. உன் அக்கா கல்யாணம் நடந்தா நம்ம கல்யாணம் நடக்கும்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன் அக்காக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அது நீங்க இல்லையே. நான் தான் உன்னோட சொத்தாயிட்டேனே. அதனால உன் அக்காவுக்காக என் நண்பனை பார்த்து வச்சிருக்கேன். பேரு மனோஜ். என்னை விட அழகா இருப்பான், நல்லவன். உன் அக்காவுக்கு பொருத்தமா இருப்பான். நாளைக்கு அவனை உங்க வீட்டுக்கு வர சொல்றேன், உங்க அக்காவை பொண்ணு பார்க்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அவர் என்ன வேலை பார்க்கறாரு? ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். நல்ல ஃபேமிலி. நிறைய படிச்சிருந்தாலும் எங்க அக்கா ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல சேல்ஸ் கேர்லா தான் இருக்கான். அவர்கிட்ட நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்கல்ல? எல்லாம் சொல்லியாச்சு. வரதட்சணை கேட்பாரா? அப்படி கேட்டா எங்க அக்கா சம்மதிக்க மாட்டான். உங்களுக்கு தான் தெரியும்ல, என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுதான் வரதட்சணையை கேட்கிற மாப்பிளையே அவ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வரதட்சணை எல்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்கிட்ட அதை பத்தி பேசினா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் நம்மளை பத்தி உங்க வீட்டுல தெரியாததால இந்த சம்பந்தம் ஏன் மூலியமா தான் வந்துச்சுன்னு உங்க வீட்டுல தெரிய வேண்டாம். வேற ஏதோ வழியில வந்த சம்பந்தம்னு சொல்லி வச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டே நான் அவன்கிட்ட பேசுறேன். நான் சொன்னா அவன் கேட்பான். நாளைக்கே அவன் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு வருவான். நீ விஷயத்த வீட்டுல சொல்லு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் காயத்ரி. தேங்க்ஸ். தேங்க்ஸ் நீ அவனுக்கு சொல்லிடு. நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கதான் அவன் பொண்ணு பார்க்கவே வரான். ஒரு நிமிஷம் இருங்க. கௌரி, கௌரி அங்க பார், அந்த ஆள் வரான். இவனோட பெரிய தொல்லையா போச்சு. நீங்க இங்கே இருங்க, எனக்கு அங்க கஸ்டமர் இருக்காங்க, நான் அப்புறம் வரேன். அக்கா, இங்க பாருங்க. ஹலோ, ஒரு சுடிதார் வேணும். என் தங்கச்சிக்கு. இது நல்லா இருக்கா? எனக்கு தெரியாது. அது அங்க இருக்கு பாருங்க. அது எடுங்க.
கோவத்துல உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆ, அது 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 எடுங்க, அந்த சிவப்பு கலரு. அங்கதான் கீழே இருக்கு பாருங்க, அது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க பதில் எதுவும் சொல்லலையே. உங்களுக்கான பதில மேனேஜரும் ஸ்டாஃபும் கொடுப்பாங்க. நானும் போன போகுதுன்னு பாக்குறேன். அது வந்து எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் வேற பாத்துக்கிறேன். அக்கா அக்கா மேனேஜரை கூப்பிடுங்களா? நீ எதுக்கும் பயப்படாத. அந்த ஆளை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதை மேனேஜர் கிட்ட காட்டலாம். நாளைக்கு அவன் வந்தா அவங்க அவனை பார்த்துப்பாங்க. நீ பயப்படாதன்னு சொல்றேன்ல. பெரியவளுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா இல்லையாக்கா? வரன் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா வரவங்க எல்லாம் முதல்ல எவ்வளவு வரதட்சணை தருவீங்கன்னு தான் கேக்குறாங்க. நல்லா படிச்சிருக்கா, பார்க்கவும் நல்லா அழகா தான் இருக்கா. நல்ல சம்பந்தம் வரும். என்ன படிச்சு என்ன பிரயோஜனக்கா? சேல்ஸ் காலா தானே வேலை பாக்குறா. பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட கௌரவமா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வேலை ஒண்ணும் இல்லையே அது. அதுவும் சரிதான். இருந்தாலும் வரதட்சணை எங்க இருந்து கொடுக்கறது? அவர் போஸ்ட்மேனா இருக்கிறப்பவே இறந்து போயிட்டாரு. அந்த வேலை காயத்ரிக்கு கிடைச்சதுனால ஏதோ குடும்பம் ஓடுது. ரொம்ப தள்ளி போட்டுட்டு இருக்காதீங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. பெரியவளுக்கு சீக்கிரமா முடிச்சிருங்க. நான் இதுல ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. இதுக்கு முடிவு எடுக்க வேண்டியது காயத்ரி கையில தான் இருக்கு. அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். மீதியை நாளைக்கே கட் பண்ணிடுறேன். போற வழியில சொசைட்டிக்கு வேற போகணும். அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. வர வழியில துளசி வீட்டுக்கு போய் அளவு பிளவுஸ் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கக்கா. காவியா, நல்லா இருக்கியா? அம்மா, என் ஷூ கிழிஞ்சிடுச்சு. புது ஷூ வாங்கி கொடுங்க. நீ போய் காயத்ரி கிட்ட கேளு. நல்லா சொல்றீங்க. இது கிழிஞ்சதுக்கு அக்கா கிட்ட திட்டு கிடைக்கும். நான் கவனிக்கலன்னு சொல்லுவா. கம்பெனி ஷூவா இருந்தா இப்படி கிழியாது. கம்பெனி ஷூ? உங்க அக்கா போட்டுட்டு இருக்க செருப்பை பாத்திருக்கியா நீ? அவளே கிழிஞ்ச துணியை தான் போட்டுட்டு போறா. அவளுக்கு துணி தச்சு தச்சு எனக்கு சலிச்சு போச்சு. அப்படி இருந்தும் உங்க விஷயத்துல அவ எந்த குறையுமே வச்சதில்ல. போய் வேலையை பாருடி. அம்மாவும் அப்படிதான், அக்காவும் அப்படிதான். ஹலோ, இன்னைக்கு பஸ்ல ஒன்றும் போக வேண்டாம். நான் வீட்டில் விடுறேன். அட, வந்து வண்டியில ஏறு. நாம 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு நானே கொண்டு போய் வீட்டில் விடுறேன். சினிமாக்கு மட்டும் இல்ல, பார்க், பீச்னு உன் கூட கண்ட இடத்துக்கு சுத்துறதுக்கு இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாரையாவது போய் ட்ரை பண்ணு. அவங்கெல்லாம் யாரும் வேண்டாம். எனக்கு நீ வந்தா போதும். வாங்கறல வாங்கறல வந்து வண்டியில ஏறு. சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு நான் புது ஷூ வாங்கிட்டேன். அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. உண்மையாவா? இல்ல, போய். என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் ஷூ வாங்க. நான் தனியா போனப்பவே 300 ரூபாய் ஆயிடுச்சு. நீ வந்திருந்தா 600 ரூபாய் ஆயிருக்கும். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இந்த ஷூவையை நீ கிழிச்சிட்டனா அப்புறம் வெறும் காலோட தான் நீ ஸ்கூலுக்கு நடந்து போகணும். புரியுதா? கௌரி அக்கா, அம்மா, இன்னைக்கு எல்லாரும் விரதம்மா. நீயே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வாங்க சாப்பிடலாம். அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? நாளைக்கு கௌரி அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க.
நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல தாமண்ணா இருக்கார்ல, அவர் சொன்னது. வரவங்கலாம் நிறைய வரதட்சணை கேக்குறாங்களே. அவருக்கு வரதட்சணைலாம் வேண்டாமா, அவரு நகையை போட்டு கூட்டிட்டு போறாராம். ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. நேரடியா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இடத்தோட விலை என்ன ஏதுன்னு கேட்டாலே தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. இப்ப வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டா நம்ம என்ன பண்றது? அதுக்கு தானே நாட்டுல சட்டம்லாம் இருக்கு. சட்டம்னு போனா அப்புறம் பிரிய வேண்டியதுதான். பிரியணும்னு இருந்தா எப்ப வேணாலும் பிரியதான் போறாங்க. ஜாதகெல்லாம் பார்த்து மனசை தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? என்ன சரியா இருந்தா போதும், மத்ததெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. இந்த நாட்டுல நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. கௌரி, நீ ஏமா பேசாம இருக்க? அதான் காயத்ரி பேசிட்டு இருக்கால்லம்மா. அவ சொல்றத மீறி சொல்ல எனக்கு எதுவும் இல்ல. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்மா. ஆமா, பையன் எங்க வேலை செய்யறான்? சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காராம். ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. கௌரி அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு தேவையானதெல்லாம் அங்க போய் எடுத்துட்டு வந்துடுவேன். காயத்ரி அக்கா கிட்ட கெஞ்ச வேணால. நான் கவனிச்சேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் உன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இருந்தாலும் ஏதோ ஒரு மூட் ஆஃப் தெரியுதே. அந்த ஃப்ராடு இன்னைக்கும் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்திருந்தான். அப்புறம் பஸ் ஸ்டாப்க்கும் வந்திருந்தான். அவன் கூட நான் சினிமாக்கு வரணுமா. நீ பயப்படாதக்கா, அவனோட டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், நீ தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத. இனிமே அவன் வந்தானா டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கிறவங்களே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கான். இன்னும் நீங்க தூங்கலையா? நாங்க தூங்கதாம போறோம். அப்புறம் நாளைக்கு இவ்வளவு பொண்ணு பார்க்க வர்றப்போ வீட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அதுக்கு உங்க மாமா வேணா வர சொல்லட்டுமா? உனக்கு ஒரு வேலையே இல்லையாமா? உன் தம்பி இங்க இருக்கிறதுனாலதான் அக்காவுக்கு வந்த வரன் எல்லாமே தட்டி போயிடுச்சு. அதனால இந்த தடவை யாருமே வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்து பண்றதுக்கு நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. சரி, 2 பேரும் சீக்கிரம் தூங்குங்க. நாளைக்கு இவ்வளவு பொண்ணு பார்க்க வராங்க, அவங்க முன்னாடி தூங்கி வழியாதீங்க. ஐயோ, நாங்க தூங்குறோம், நீங்க முதல்ல போங்கம்மா இங்க இருந்து. இல்ல, நாளைக்கு வர பையனுக்கு 2 கண்ணு கை காலெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நாளைக்கு வருவார்ல, அப்ப பாத்துக்கோ. இல்ல, அவங்க ஏதோ வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். சோ பால் வேண்டாமா, நான் வாங்கிட்டு வரேன். அங்கிள், பாலை என்கிட்ட கொடுங்க. கௌரிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கல்ல? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜோசியம் பாத்தீங்களா? வழக்கமா நான் தினமும் வாங்கிட்டு வர பால் பத்தாது, இன்னும் 1 லிட்டர் எக்ஸ்ட்ராவா கடையில இருந்து பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன். அதுவும் இல்லாம அடுப்பங்கரையில இருந்து பாயசம் வைக்கிற வாசனை மூக்க தொலைக்குது. ஏற்கனவே எங்க வீட்டுல கொதிக்கிற குழம்பு வாசனையை வச்சுதானே அப்பாவும் பிள்ளை உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல என்னமா உனக்கு சந்தேகம்? ஆமா, இந்த மிலிட்டரி எதுக்கு தினமும் பால் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு? அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. இங்க பாருமா, 4 பொம்பளைங்க மட்டும் இருக்கிற வீடு இது. அவரை நமக்கு உதவி தினமா செஞ்சுட்டு இருக்காரு. காலையில நம்ம பால் வாங்க லைன்ல போய் நிக்க வேண்டாம்ல. ஹெல்ப் பண்றாராம். ஏற்கனவே அந்த ஆள் ஒரு விடோவர், ஒய்ஃப் இல்லாம இருக்காரு. இங்க நீ ஹஸ்பண்ட் இல்லாம இருக்க. அந்த ஆளு உன்னை சோனு கூப்பிடும் போதெல்ல எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன எல்லாருமே அப்படிதானடி கூப்பிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
சின்ன வயசு பசங்க கிட்ட மட்டும் இல்ல, வயசான ஆளுங்க கிட்டயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவர் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாதுமா. நீ போய் கௌரிய சீக்கிரமா ரெடியாக சொல்லு. அச்சச்சோ, இந்த அக்கா என்ன பண்றா? இப்ப ரெடியாக ஆரம்பிச்சாதான் மாப்பிள்ள வரும்போது கரெக்டா இருக்கும். இப்ப எப்படி இருக்கு? நான் என்னமோ ரொம்ப ஓவரா மேக்கப் போட்டுருவேன்னு நீ பயந்துகிட்டு இருந்தல்ல? எங்க அக்கா ஏற்கனவே அழகுதான், இப்ப அழகு கொஞ்சம் கூடி இருக்கு இல்ல கௌரிக்கா? இது என்ன கல்யாணமா இல்ல பொண்ணு பார்க்க வராங்களா? கல்யாணத்துக்கான ட்ரையல் மேக்கப் தான் இது. நான் எப்படி மேக்கப் பண்ணிருக்கேன்னு பார்த்து சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆஹா, அப்படின்னா ஷர், வர மாப்பிள்ளைக்கு அக்காவை பிடிச்சிரும் இல்ல கௌரிக்கா? போதும் போதும், அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ரெடியாங்க. காயத்ரி, நீ கொஞ்சம் வா. அழகா இருக்கீங்க. என்னாச்சு? பொண்ணு பார்க்குற சடங்கு முடிஞ்சிருச்சா? இல்ல, அவங்க இன்னும் வரல. இந்த சம்பந்தமும் நடக்கலனா நான் உன் விஷயத்தை சுதன் கிட்ட பேசுவேன். வேணாப்பா, நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்த ஒரு முட்டாள். பால் சொசைட்டியில் ஒரு சின்ன வேலை இருக்கு, அது மட்டும் இல்லை, எனக்கு கால் வேற ஓணும். எப்படி பார்த்தாலும் என்னை விட ஒரு நல்லவன் கௌரிக்கு கிடைப்பான். அவள் வேணான்னு சொன்னா என்னால் தாங்க முடியாதுப்பா. அவ வேண்டான்னு சொன்னதானப்பா. எதுக்கும் இந்த சடங்கெல்லாம் முடியட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். என் விஷயத்தை பற்றி பேச வேணாம்ப்பா, இந்த சம்பந்தமாக தான் நடக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 10 பேராவது கௌரி வந்து பார்த்துருப்பாங்க. அவளோட நல்ல குணத்துக்கும் அழகுக்கெல்லாம் வரவங்க எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விலை கொடுத்ததெல்லாம் சொத்துக்கும் தங்கத்துக்கும் மட்டும்தான். அதனால எல்லாம் நின்றுச்சு. டாக்ஸி இல்லை, ஒரு நல்ல இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லா, நீ கொஞ்சம் லேட்டா வந்தா போதும். வீட்ல கொஞ்சம் கெஸ்ட் வராங்க. சரி. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நீ போ. நீ இதை பாத்துக்கோ, நான் போய் பாக்குறேன். இங்க நான் எங்க 3 பசங்க மட்டும்தான் இருக்கோம். அப்பப்போ என் தம்பி பிரசன்னா வந்துட்டு போவான். இன்னைக்கு அவன் இங்க இல்ல. உங்க வீட்டு விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். மனு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கான், சூப்பர் மார்க்கெட் நடத்துறான். ஓரளவுக்கு பிசினஸ் நல்லா நடக்கிற ஏரியா, நல்லா போய்கிட்டு இருக்கு இல்லடா? ஆமா,
நீங்க கௌரியோட தங்கச்சிங்க தானே? ஆமா, நான் காயத்ரி. இவ பேர் காவ்யா. நீதான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு தெரியும். போஸ்ட் ஆபீஸ், சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயம். நல்ல சாமர்த்தியமான பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலத்துல வாழ்றதுக்கு சாமர்த்தியம் வேணும்ல. பார்த்து கத்து. சரி சரி, நீ போய் கௌரியை கூட்டிட்டு வா போ. அப்புறம் கௌரி எவ்வளவு படிச்சிருக்கா? எம்ஏ படிச்சிருக்கா. படிக்க வச்சது காயத்ரி தான். அவளை கஷ்டப்படுத்த வேண்டான்னு படிப்பு அதோட நிறுத்திக்கிட்டா. ஓ, கௌரிக்கு சமைக்க தெரியும்ல? கௌரியும் காயத்ரியும் இப்ப இருக்க பொண்ணுங்க மாதிரி கிடையாது. என்னை விட அவங்க நல்லாவே சமைப்பாங்க. அக்கா, வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காம டீ கொண்டு போய் கொடுக்கா. மாப்பிளைய பார்த்தேன், சூப்பரா இருக்காரு, ரொம்ப நல்லவரா தெரியறாரு, உனக்கு ஏத்தவராவும் இருக்காரு. சீக்கிரம் போக்கா, நேரம் ஆயிடுச்சுன்னு அம்மா சிக்னல் கொடுத்துட்டாங்க. டீ கொண்டு போய் கொடு. வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அந்த ஆளு முன்னாடி போய் கூட நான் நிக்க மாட்டேன். இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்ப அந்த ஆளு. என்னக்கா சொல்ற நீ? நீ அவரை பாத்தியா? எதுக்காக நீ அவரை பிடிக்கலன்னு சொல்ற? பாக்குறதுக்கு நல்லா இருக்காரே. ஒருவேளை உனக்கு அவரை பிடிக்கல, உனக்கு ஏத்தவர் இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா பரவாயில்ல, விடு. வந்துட்டாங்கல்ல, நீ அவங்களுக்கு டீயை கொடுத்துட்டு வந்துரு. ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்லி நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம். வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்த வேண்டாம்க்கா. அந்த ஆளை நான் நேர்ல பார்த்தேன், கண்டிப்பா அவனை அடிச்சாலும் அடிச்சிருவேன். அது இதை விட பெரிய அவமானம் ஆயிடும். அந்த அளவுக்கு எனக்கா நடந்துச்சு? உனக்கு எப்படி அவரை தெரியும்? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல. டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு ஆள் வந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொன்னல, அவன்தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அக்கா, இது அந்த ஆளா இருக்காது. இல்ல காயத்ரி, அந்த ஆள் தான் இது. மனோஜ் நல்ல ஆளுன்னு தானே என்கிட்ட சொன்னாங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? இந்த ஆள் ஒரு ஃப்ராடு. அவன் உன்கிட்ட போய் சொல்லியிருப்பான். இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா செத்து போயிடலாம். அந்த ஆள் பயங்கர கேடியா தான் இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற பேர்ல உன்னை ஏமாத்த பாக்குறான் அவன். 4 பொம்பளைங்க மட்டும்தானே இருக்கும், அதான் ஈஸியா ஏமாத்தலாம் நினைச்சிட்டான். போலீஸ வர வச்சு கையோட பிடிச்சு கொடுத்துடலாமா? அதெல்லாம் இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிடும். பேப்பர்ல எல்லாம் கூட வந்தாலும் வந்துரும். வேண்டாம் காயத்ரி, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆண் துணையும் கிடையாது. இருக்கட்டும், இந்த ஃப்ராட இங்க அனுப்பி வச்சார்ல, அவர்கிட்ட போய் 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். இப்போதைக்கு அம்மா வந்து கூப்பிட்டாலும் நீ வெளியில போகாதக்கா. காயத்ரி, அவங்க வந்துட்டாங்களா? எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? என்னாச்சு காயத்ரி? அவங்க வரலையா? வந்திருக்காங்க. இப்படி ஒரு மோசமான குடும்பத்தை எதுக்காக எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்க? நாங்க 4 பொம்பளைங்க தானே, என்ன வேணா பண்ணலான்னு தானே நீங்க நினைச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காத. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ராட எங்க அக்காவுக்காக பாத்திருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ ரொம்ப கோவக்காரின்னு தெரியும், ஆனா வார்த்தைகளை கவனமா விடணும். நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? அத முதல்ல சொல்லுங்க மிஸ்டர். மிஸ்டர் எல்லாம் வேண்டாமா. என்ன நீ வெறும் நந்தானு கூப்பிடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா குட் பை சொல்லிடு. ஆனா மனோஜையும் அவன் குடும்பத்தையும் மோசமானவங்கன்னு சொல்லாத. என்னை விட 10 மடங்கு நல்லவன் அவனோட குடும்பமும். நல்லவனா? எங்க அக்கா வேலை பார்க்கற இடத்துல ஒரு பொறிக்கு 1 வாரமா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில சினிமாக்கு வான்னு கைய பிடிச்சு இழுத்திருக்கான் அவன். அது வேற யாரும் இல்ல, இந்த மனோஜ் தான். இவன் நல்லவன் இல்லங்க, சரியான பொறுக்கி. தெரிஞ்சே இப்படி ஒருத்தனை எதுக்கு இங்க அனுப்புனீங்க? சாரி காயத்ரி. நீங்க அங்க சாரின்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடாது சார். ஓ, இப்ப மிஸ்டருக்கு பதிலா சாரா? ரெண்டுமே வேணாமா. இது ஒரு துரோகம் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் கௌரிய பத்தி மனோஜ் கிட்ட சொன்ன போது பொண்ணுக்கு அழகோ சொத்தோ முக்கியம் இல்லைன்னும் நல்ல மனசும் நல்ல குணமும் தான் முக்கியம்னு அவன் சொன்னான். செக் பண்ணி பார்க்க சொல்லி நான் தான் சொன்னேன். அந்த பரீட்சையில 100க்கு 101 மார்க் கொடுத்திருக்கான்.
அதனால தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான். நான் அதை உன்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான். அது மட்டும்தான் நான் பண்ண தப்பு. என்னாச்சு, சத்தத்தை காணோம்? இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல. இப்ப மாப்பிளைய பார்க்க மாட்டேன்னு அக்கா அங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். சாரிங்க. ஹலோ ஹலோ. என்னம்மா உன் பிரச்சனை? என் புள்ளைய பார்க்காமலே ஏன் பிடிக்கலங்கிற? நாங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஜாதகம் கூட பார்க்க வேண்டாம்னு என் புள்ள சொல்லிட்டான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வந்திருக்கோங்க முன்னாடி ஏண்டி அசிங்கப்படுத்துற? இப்போ நல்ல குடும்பம் பொண்ணு பார்க்க வந்திருக்கு, வேண்டான்னு சொல்ற? உன்னெல்லாம் அடிக்காம வளர்த்தது ஏன் தப்புதான். அதான் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க. அவ மேல கோவப்படாத சுபாஷினி. எனக்கு தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அது நான் கேளுங்க. யாரும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். உண்மையான காரணம் என்னன்னா, எங்க அண்ணன் இவங்க டெக்ஸ்டைலுக்கு போய் கொஞ்சம் நாடகம் நடத்தினாங்க, கௌரி அண்ணிய பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது அப்பவே எங்க அண்ணன் வீட்டுல வந்து சொல்லிட்டான். கடைசியா இவங்கள சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு இவங்க நல்லா திட்டவும் செஞ்சிருக்காங்க. அப்பவே எங்க அண்ணன் இவங்களுக்கு ஃபுல் மார்க்க கொடுத்துட்டாரு. வீட்டுல வந்து சொன்னதும் அம்மா அப்பா 2 பேரும் இந்த பொண்ணுதான் உனக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணுதான் வேணும்னு நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருந்தோம். வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போற மாதிரி அடக்க ஒடக்கமான பொண்ணு. நாங்க எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். நாங்க எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைச்சிட்டா. அப்ப நம்ம சந்தோஷமா கிளம்பலாம்ல? மாப்பிள்ள இவகிட்ட ஏதாவது பேசணும்னா? நாங்க தான் ஏற்கனவே பேசிட்டோமே. என்ன கௌரி? எனக்கு கௌரியை பிடிச்சிருக்கு. ஆனா கௌரியோட விருப்பத்தை சொல்லலையே. அவங்க முகத்துல இருக்கிற வெக்கத்திலேயே தெரியுதே. அதுக்கு மேல என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயதார்த்தம்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னம்மா? ஆமா, சரிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் டீயாவது குடிச்சிட்டு போலாம். டீயோட சூடு ஆறி போயிருக்கும். ஐயோ, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அது போதும்ல. என்னம்மா, அப்ப நாங்க புறப்பட்டுமா? உங்க நம்பர் கொடுங்க. எங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவாரு. நான் நம்பர் கொடுக்கறேன். உங்களுக்கு வெக்கமா இருக்கா அக்கா? சீப்புடி. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி ஒரு ராஜகுமாரன் வரத்துக்காக தான் கௌரி அக்காவோட கல்யாணத்தை இத்தனை நாள் கடவுள் தள்ளி போட்டிருக்காரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா என் அக்கா இன்னைக்குதான் மனசு விட்டு சிரிச்சிருக்கான். இருந்தாலும் அவங்க வரதட்சணை கேட்கல, அது போதும். ஆனா ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தணும்ல. அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்றது? நாம எதுவும் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். நீ கவலைப்படாம இருமா. வரதட்சணை கேட்காம இருக்கிறது பெரிய விஷயம்தான். கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத.
உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு. இருக்கும். வரேன். டே மனோஜ், ரவி ஊருக்கு வந்திருக்கான். இங்க இருக்கான். ஏய் நான் சொல்றேன் வா. சூரஜ் கடை பார்த்துக்க, இப்போ வந்துடுறேன். சரி. நீ என்னை ஏமாத்திட்டல, நம்பிக்கை துரோகி. கண்டிப்பா என்கிட்ட மாட்டோன்னு எனக்கு தெரியும்டா. எங்கடா என் பணம்? மனோ கையெடு மனோ, நான் சொல்றத கேளு. நான் உன்னை ஏமாத்தவெல்லாம் நினைக்கல. ஒரு வேலை விஷயமா மும்பை வரைக்கும் போயிருந்தேன். என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. 1-2 ரூபாய் இல்ல, 25 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்கேன். பேங்க்ல பணம் கட்டலனா வீடு ஜப்தி பண்றாங்க நீ சொன்ன. உன் மேல பரிதாபப்பட்டு 4 பேர்கிட்ட கடன் வாங்கி உன் கடனை அவன் அடைச்சான். ஆனா நீ அவனை ஏமாத்திட்ட. வீடு ஜப்தின்னு சொன்னது எல்லாமே போய் எனக்கு தெரியும்டா. இவ சொல்லிதான் நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன். இப்ப கடன்காரனா நான் நிக்கிறேன். பேங்க்ல இருந்து லோட வாங்கி அந்த கடனை நான் அடைச்சேன். என் வீட்டுல கூட அந்த விஷயம் தெரியாது. அந்த பணத்தை நீ கொடுத்துட்டியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரவி விளையாடிக்கிட்டு இருக்காத, மரியாதையா அவன் பணத்தை திருப்பி கொடு. அவன் பேங்க்ல லோன் கட்டணும்டா. அவனுக்கு கல்யாணம் வர நிச்சயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி லோனை க்ளோஸ் பண்ணணும், இல்லனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் காசு தந்துடுறேன். எப்ப தருவ? எனக்கு இப்பவே வேணும். ஒரு வாரம் டைம் கொடுத்தா நான் திரும்ப கொடுத்துறேன். ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள தரலன்னு வை, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பொறுமையை சோதிக்காத. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.